Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே இருங்க. இங்கிலீஷ் மேக்ஸிமம் 8 to 10 கொஷின் பேப்பர், இங்கிலீஷ் மேக்ஸ் இது எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்ஸுமே என்னோட பெரிய சஜஷன் என்ன அப்படின்னா கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ண அதில் நீங்கள் தரோவாக இருப்பீங்க. அடுத்து நீங்கள் அதில் வந்து நம்ம மார்க்கில் அதாவது கம்மி பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு தரோவாகிடுவீங்க. அந்த வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன். அதே மாதிரி எந்த பேட்டர்னில் கேட்குறாங்க, எந்த மாதிரி கேட்குறாங்க, எந்த கொஷின் ரிப்பீட்டடாக வருது, இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கிலீஷ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் பார்ட், கிராமர் பார்ட்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, நீங்கள் அந்த கிராமர் பாட்டில் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, ஓகே இதில் நம்ம இந்த தப்பு பண்ணுறோமா, அப்போ இந்த கிராமர் பாட்டில் இந்த தப்பு பண்ணுவோம், நெக்ஸ்ட் அதை அட்டன் பண்ணும்போது நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக பண்ணுவீங்க. இந்த மாதிரியான நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஐடியாஸ் எல்லாமே கொஷின் பேப்பர் ரிவிஷனில் நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஏன்னா நீங்களே டெஸ்ட் எழுதி நீங்களே தான் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க. ஐ மீன் அதை வந்து என்னன்ற மாதிரி கரெக்ட் ஆன்சர் பார்த்து ரெக்டிஃபை பண்ண போகிறீங்க. ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் தான். சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ். சினானம் கேட்டிருக்காங்க. கார்ப்னா ட்ரெஸ்ஸில் கிளாத்ஸ் எதுனாலும். அடுத்து வக்கேஷன்னா என்ன, ஹாலிடே. மர்ஜ் ஆகிறது, ஜாயின். அடுத்தது சூஸ் தி ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம்ஸ் இஸ் ஆப்போசிட். சேஃப்லி, சேஃபாக இருக்கும்னா அன்சேஃப். ப்ராட், நேரோ. சம்மர், வின்டர். ரைட் த கிளிப்டு வேர்ட் கேட்டிருக்காங்க. கிலோகிராம்க்கு என்ன, கிலோ. கெஃபட்ரியா, கஃபே. எக்ஸிபிஷன், எக்ஸ்போ. அடுத்து பிளெண்டட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் போலீஸ், இன்டர்போல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர் அண்ட் தென் POL. ஹெலிகாப்டர் ப்ளஸ் பேட், ஹெலிபேட், HELIPAD. எலக்ட்ரானிக் ப்ளஸ் காமர்ஸ், இ-காமர்ஸ், கேபிட்டல் இ ஒரு சின்ன ஐஃபன் போட்டு காமர்ஸ், அந்த காமர்ஸ் அப்படி எழுதுங்க, இ-காமர்ஸ். பிளெண்டட் வேர்டு இதுதான். அடுத்தது ஒரு சென்டென்ஸ், அதாவது சென்டென்ஸ் பேட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து நம்ம சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த கிராமர் பார்ட் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, எஸ்வி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன, எஸ்வின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்வின்றது என்னது, ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும். ஓகேவா? த டாக் பார்க்ஸ். ஓகேங்களா? அது வேர்பு. ஷீ ஸ்லீப்ஸ், அந்த மாதிரி. அடுத்து சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அதை வச்ச மாதிரி. ஷீ ஏட் an ஆப்பிள். ஷீன்றது சப்ஜெக்ட், ஏட்ன்றது வேர்ப். வேர்ப் இஸ் நத்திங் பட் an ஆக்ஷன் வேர்ட். என்ன சாப்பிட்டாங்க, வாட் ஆன்சர், இட் ஆன்சர்ஸ் ஃபார் வாட், கொஷின் வாட் அப்படின்னா அது வந்து ஆப்ஜெக்ட். an ஆப்பிள்ன்றது ஆப்ஜெக்ட். அடுத்து SVC காம்ப்ளிமெண்ட். த ஸ்கை இஸ் ப்ளூ. அடுத்து அட்ஜெக்ட் ஆர் அட்வர்பியல் சொல்லுவோம்ல, தே ஆர் கோயிங் டு தி பார்க். They are going to the park. SVOC, we made her a star. ஸோ நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆல்ரெடி தனி வீடியோ போட்டிருப்போம். எதுக்கு எந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் அது ஆப்ஜெக்டா, காம்ப்ளிமெண்ட்டா, அட்ஜெக்டா அப்படின்ற மாதிரி அது நம்மளோட 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் பேட்டர்னோட வீடியோ வேணும்னா அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா fill in the blanks with suitable conjunctions கேட்டிருக்காங்க. Dash, he was ill, he went to the doctor. Because he was ill, he went to the doctor. நமக்கு conjunctions எதெல்லாம், and, but, are, because அந்த மாதிரி. Everyone hates him because he is not humble. Joyce, Julia. அப்போ in between நம்ம என்ன கனெக்டரை சேர்க்கணும், conjunction. Joyce and Julia are friends from childhood. அடுத்து match the following meaning for the idioms கொடுத்துருக்காங்க. On cloud 9 அப்படின்னா extremely happy. At a snail's pace, moving slowly. Black and blue, terribly hurt. Drop the ball, miss an opportunity. Seventh heaven, blissfully. ஓகேங்களா? இதுதான் வந்து மீனிங் ஃபார் த ஃபாலோயிங் இடியம்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இது வந்து ப்ரோஸ்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ். 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எனி 3 ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈச் ஒன் கேரிஸ் 2 மார்க்ஸ், 6 மார்க்ஸ் டோட்டலி. அடுத்தது ரோமன் நம்பர் 9 ஆன்சர் என்ன பேராகிராஃப், எனி ஒன் பேராகிராஃப் கொஷின். அதாவது நமக்கு வந்து பேராகிராஃப் கொஷின் இந்த சைடு, அதாவது ஹெட்டிங்ஸ் போடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து உங்களால் முடியும்னா சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. 4 மார்க் கொஷின்.
Roman number 9, the first 5 lines of the poem, memory poem, 5 marks கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. மெயின் திங் என்ன ஃபோக்கஸ் பண்ணோம், போம் நேம் எழுதணுமா, ஹெட்டிங் எழுதியிருக்கோமா, எந்த லைன்லேருந்து எந்த வரைக்கும் அதை எழுதுங்க. அதில் இருக்கக்கூடிய பங்க்சுவேஷன் மார்க்ஸ் ஒன்று விடாமல் கரெக்டாக போட்டுடணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. அடுத்து லாஸ்ட்டாக ஆத்தர் நேம் வரணும். இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா அதில் 5 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். எப்போவுமே இங்கிலீஷ் எடுக்கிறீங்களா தமிழ் எடுக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது மெமரி போம், அதில் மனப்பாட பாடல் இதை முடிச்சிடுங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் 1 மார்க் முடிச்சிடணும். சரிங்களா? அடுத்து ரீட் த பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். ஸோ கொடுத்துட்டு போமில் இருந்து கொஷின்ஸ் 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 11 மேட்ச் தி ஃபாலோயிங். இது வந்து நம்ம சப்ளிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய வந்து மேட்ச் தி ஃபாலோயிங். அதை வந்து என்ன அந்த ஸ்டோரி உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரி படிச்சுக்கோங்க. அந்த புக் பேக்கில் இருக்கிற மேட்ச்சு கேரக்டர், ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கரை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. புக் பேக்கில் இருக்கிறது தரோவாக இருங்க. சப்போஸ் இன்கேஸ் புக்ஸ் இன்சைட்லேருந்து கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டோரி கண்டென்ட்டை என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த சப்ளிமெண்ட்டை மக் பண்ணணும்னு இல்லை, அந்த கண்டென்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் கேட்டிருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் யார் சொன்னாங்க அப்படின்றத ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். சரிங்களா? ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் கொடுங்க. வீக்கெண்டில் ஒரு ஜஸ்ட் டெஸ்ட் எழுதி பாருங்கள். 8 to 10 கொஸ்டின் பேப்பர் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.